இனி வருங்காலத்தில் தாவைக்கே தான் தமிழகத்தின் நிலையான ஒரு கட்சியாகவும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு மக்கள் மேடை அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, பட் இப்போ எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ ரொம்ப எழும்பிருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையே இல்லாமல் எதுக்கு இப்போ நீங்கள் வர்றீங்க, நீங்கள் பாட்டு பேசாமல் இருங்க, ரஜினி சார் வரல, நாங்கள் இப்போ விஜய்க்கு தான் ஓட்டு போடாத சொல்லணும்னு சொல்லி அவருடைய ரஜினி சார் 40 வருஷமாக இருக்குன்னு ஒரு கருத்தை போட்டிருக்காரு. திரும்பியும் நான் ஒரு மேடை போடுவேன், மக்களுக்கு கூப்பிடுவேன், ரசிகர்களுக்கு கூப்பிடுவேன், அம்மாவுக்கு கூப்பிடுவேன், அப்புறம் சொல்லுவேன்னா இது டோட்டலாக அவரோட அரசியல் பிரச்சனை மிகப்பெரிய கேள்விக்குரிய அமைஞ்சிருச்சு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியில் சேர்றதுக்காண்டி நிறைய பேர் ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு விமர்சனமாகவும் பார்க்கப்படுது, இன்னொரு சைடு இது தாவேகாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ராஜினாமா பண்ணுறது அவங்களுடைய சொந்த விருப்பங்க. அதை போய் நம்ம ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது, செய்ய முடியாது. பட் அங்கே அவங்களுடைய கட்சியில் சகல மரியாதை இல்லைங்கிற ஒரு பார்வை தான் எல்லாமே முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே அண்ணா டிஎம்கேலேருந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. அவர்கள் சொன்ன கோரிக்கை அதுதான், எங்களுக்கு மரியாதை இல்லை, சொல்கிறத கேட்கல, தன்னிச்சையாக முடிவு செய்கிறாங்க, கட்சியை அதாவது அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியல எங்களால் அப்படிங்கிறது தான் சொல்லி 4 பேர் வெளில வந்ததை பார்த்தோம். இப்போது நேற்று பார்த்தா விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் வெளில வந்துட்டாங்க. தொகுதி மக்கள்கிட்ட போய் விராலிமலையில் போய் அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குங்க. அவர் எந்த கட்சியுமே இல்லாமல் சுயேட்சைன்னா கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொகுதி மக்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு, அவர் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க தொகுதி மக்கள். பட் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் சுற்றுப்பயணம் செஞ்சு அவர்கிட்ட ஒரு முடிவு கேட்டுட்டு தான் இந்த முடிவு எடுத்ததாக ஒரு தகவல் வருது. பட் அந்த 4 பேர் தான் உடனடியாக தாவேகாவில் சேர்ந்தாங்க. விஜயபாஸ்கர் எங்கே போய் சேர போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னது மாதிரி 2 கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒன்று தாவேகாவுக்கு வருவார் அப்படின்னு தகவல், ஒன்று திமுக போய் சேருவார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் போய்கிட்டு இருக்கு. பட் அவர் தான் முடிவு பண்ணணும் அவர் எங்கே போய் சேருவார். அதனால் தாவேகாவுக்கு வர்றவங்களை நீங்கள் வேணும்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வர்றேன்றாங்க, கட்சியில் இணைகிறேன்னு சொல்கிறாங்க. சாதாரண ஒரு தொண்டர்கள் எப்படி கட்சியில் சேர்ந்து அவங்களுக்கு என்ன மரியாதை தரப்படும் அதை விட அதிகமான மரியாதை தான் எல்லாருமே தராங்க. சமீபத்தில் மதுராந்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு மாதிரி போட்டு அவ்வளோ பேரை சேர்த்த ஒரு சம்பவம் இருந்தது. அப்போ தாவேகாவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க. மற்ற கட்சிகளுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும், இங்கே கடம்பூர் ராஜு அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியாது, எம்சி சம்பத் அவர்கள். ஸோ முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எல்லா பேரும் வர்றாங்கன்னா இனி வருங்காலத்தில் தாவேக்கே தான் தமிழகத்தின் நிலையான ஒரு கட்சியாகவும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போ அதனால் இது ரிசைன் பண்ணுறதுக்கு யார் சொல்லி ரிசைன் பண்ணல, பட் அவர்கள் எடுத்த முடிவு, அவ்வளோதான். பட் அதற்கு பிறகு ரிசைன் பண்ணதுக்கு பிறகு அவர் எந்த கட்சியில் வேணாலும் சேரலாம். நீங்கள் அந்த பதவியில் இருந்துகிட்டே தான் நீங்கள் போனீங்கன்னா அந்த கட்சி தகவல் வரும். இப்போ அவங்க சாதாரணமான ஒரு ஆளாக மாறுறாங்க. உங்களுக்கு அடிப்படை உறுப்பினர்லேருந்தே விலகி வர்றேன்றாங்க. அதனால் அவங்க ரிசைன் மட்டும் தான் விருப்பம், எந்த கட்சியில் போய் சேர்றது அவர் விருப்பம். அதனால் ஒரு வேலை அவர் சொன்ன 4 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறது சேர்ந்தது ரொம்ப பார்க்கப்பட்டுச்சு. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரியல, வந்தால் சிறப்பாக தான் இருக்கும். பட் இங்கே ஒருவேளை அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியில் வர்றாங்க, டிவிகேக்கு ஒரு சர்க்கிள் இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எதுவும் கிடையாது. அவருடைய நிலைப்பாடு கொள்கைங்கிறது வேறு, அதுக்கு உட்பட்டு தான் எல்லா பேருமே வர்றாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பார்க்கறதோட வந்ததுக்கு பிறகு இந்த கட்சியினுடைய கொள்கையினுடைய ரீதியாக தான் அவர் செயல்படுவார்கள் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய விரைவில் இன்னொரு 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு இன்றையிலிருந்து ஒரு சூடாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஓகே சார். இப்போ மதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த வைகோ அவர்கள் நேற்று ஆதவர்ஜினாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறாரு. இது எதுவும் கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை அமையுமா சார்? ஏற்கனவே விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியிட்ட பிறகு வைகோவில் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது. வீட்டில் போய் வைகோவில் சொன்னது, என்னோடய வீட்டில் பூராமே பார்த்தீங்கன்னா விஜய் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு விஷயத்த சொன்னார். அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்களே சொடக்கு போட்டு திருச்சி சொந்த பார்த்துருப்பீங்க. இங்கே என்னென்னா அவர்களுடைய சொந்த சின்னத்தில் நின்றுருந்தாங்கன்னா எப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க இதை. பட் இங்கே டிஎம்கேவுடைய கூட்டணியில் போனதுனால உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றாங்க. பட் ஆரம்பத்திலேருந்து வைகோவுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பாராட்டியும் அரசை பாராட்டியும் ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு பண்ணணுங்கிறதா அவருடைய நிலைப்பாடு அப்படி தான் இருந்தது.
அவரெல்லாம் பாராளுமன்றத்திலலாம் பேசுனா தெறிக்க விடுவார், உங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பா நிற்க வச்சு பேச என்னோட கேள்வி பதில் சொல்லிட்டு தான் வெளில போகணும்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர் வைகோ. அப்படின்னா எல்லாருமே பயந்த ஒரு பீரியட் இருக்குது. இன்றைக்கும் அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குன்னு வச்சுங்க. பட் அவருடைய சன்னு துரை வைகோ அவர்கள் கூட திருச்சியில் நன்றி தெரிவிக்கிறது போகும்போது கூட முதல் முறையாக சால்வை பொக்கை கொடுத்து எம்பின்ற முறையில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அவர்களும் விஜய் அவர்களை அந்த மரியாதையை வச்சுருக்காரு. ஆட்சி சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தை தான் அப்பாவும் பிள்ளை 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்க்குறாங்க. அதுதான் வைகோ அவர்கள்லாம் கலைஞர்களுடைய காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுக்கெல்லாம் வலதுகரமாக இயங்கினவர்கள், அவ்வளோ பெரிய அறிவாளி. அப்போ அவர்கள் ஒரு வேளை 27ஆம் தேதி பொதுக்குழு கூடி ஒரு முடிவெடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ அவர்களும் அடுத்த இடத்துக்கு போக ஆசைப்பட்றாங்க. ஸோ இனிமேல் நிரந்தரமாக டிவிக்கினுடைய ஆட்சி தான் நடக்கும் தமிழகத்தில் அப்படின்னு அவங்களுக்கு தாட்ஸ் தோணி இருக்கு. ஏன்னா சாதாரணமாக பேச மாட்டாங்க. ஒருவேளை அந்த 2 எம்எல்ஏக்களுமே ரிசைன் பண்ணிவிட்டு கட்சியில் இணையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பார்த்தா ஏற்கனவே 4, திருச்சி 1, 5, விஜயபாஸ்கர் 1, 6 தொகுதி இப்போ வேக்கண்ட் ஆகிடுச்சு, இடத்தில் வரப்போகுது. இவர்கள் 2 பேரும் பண்ணாங்கன்னா 8 தொகுதியாக மாறும் உங்களுக்கு அது. அதனால் நீங்கள் சேர்றதை தடுக்க முடியாது. நீங்கள் சொன்னது மாதிரி வைகோ அவர்களும் ரிசைன்மெண்ட் வர்றதுக்கான தாவக்கலையினருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு பேசப்படுது. அதன் விளைவாக தான் இன்று ஆதவர்ஜன் அவர்கள் சந்தித்தது. இன்றைக்கி தமிழக முதலமைச்சரை வைகோ அவர்கள் சந்தித்த ஒரு நிகழ்ச்சியும் ஒன்று இருக்குது. ஸோ அவருடைய இணைவதற்கான ஒரு அறிகுறியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே சார், விஜய் அவர்கள் கட்சி அமைத்து ஆட்சியை பிடித்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு. புதிய புதிய கட்சிகள் இயக்கங்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. மெயினாக சொல்ல போனால் அண்ணாமலை அவர்களோட இயக்கம், அப்புறம் ரஜினி அவர்களோட மனைவி லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் எந்த கட்சியில் சேர போகிறாரு, அவருக்கு அரசியல் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்களோட அரசியல் ஆசையை வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 வருடத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து மக்களுடைய செல்வாக்கு இருந்தனால தான் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் உட்காந்தாங்க. பட் அவர்கள் போயாச்சு, இனிமேல் நம்மளும் போகன்ற அந்த ஒரு ஆசை எல்லாருக்குமே வருது இப்போ. பட் மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர்கள் மட்டும்தான் அந்த நாற்காலிக்கு உட்கார முடியும். ஆசைப்பட்டதெல்லாம் கஷ்டம். ஆனால் அரசியலுக்கு வருவதை யாரையும் தடுக்க முடியாது. நம்ம எல்லா பேரும் வரலாம் கண்டிப்பாக. பட் என்னன்னா இப்போ வருவதற்கு பதிலாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி வந்திருந்து பழைய ஆண்ட கட்சி, ஆண்டு முடித்த கட்சிகிட்டெல்லாம் நீங்கள் செய்த என்னென்ன நிறைகள் குறைகள் இருக்குங்கிறத நீங்கள் விமர்சனம் செய்து பேசப்பட்டிருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும். இது வரைக்குமே வராதவர்கள் அண்ணாமலை அவர்கள் கூட 19 பிஜேபியில் இருக்காங்க, அரசியல் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. லதா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வாசனை இல்லாமல் இருந்தவங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வரும்னு சொல்லி 2019, 20 பெரும் முயற்சி எடுத்துகிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது கூட அந்த வாசனையே படாமல் இருந்தாங்க. பட் அப்படிப்பட்ட இருந்த அம்மையார் அவர்கள் ரஜினி சார் அரசியல் எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டார். இனிமேல் அரசியல் நான் பேச மாட்டேன், கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை அப்படிங்கிற தெளிவாக ஒரு விஷயத்தை 2020 சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் அரசியல் சார்ந்த நபர்களை அவர் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமாக மட்டும்தான் சொல்கிறாங்க. ஓகே. பட் இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு மக்கள் மேடை அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து போகிறாங்க. அப்படின்னா இந்த பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனையோ வருடங்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில், எந்த ஆட்சி நடந்தாலுமே. இன்றைக்கும் அது கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கு. அது வேண்டிய ஆக்ஷன் எடுக்கப்பட்ட தகவல் வந்துட்டு இருக்கு நமக்கு. அதை சூப்பரில் அப்போல்லாம் குரல் கொடுக்கல, அவங்க எதுவுமே வரல. பட் இப்போ எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ ரொம்ப எழும்பியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு ரஜினி சார் பேரி ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயங்கள் ஒன்று இருந்தது. கண்டிப்பாக அதுக்கு மிகப்பெரிய விளக்கத்தை ஒன்று கொடுத்தார். எனக்கு விஜய் அவர்கள பொறாமைன்றது எனக்கு கிடையாது, வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு சிறப்பாக பண்ணணும், நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள், ரசிகர்கள் அவர் கோஆப்ரேட் பண்ண விஷயத்த சொல்லி முடித்தார். பட் அதற்கு பிறகு திடீர்னு பார்த்தோம்னா மக்கள் மேடை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. பட் இது ரஜினி சாருக்கு உள்ள அந்த இமேஜ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகும். இவங்க லதா அம்மா பண்ணுறது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வெளிப்படை அவங்க சொல்கிறது நான் ஏற்கனவே இருக்குது, நான் பேசியிருக்கேன், பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் யாருக்கு தெரியாது என்னென்ன பண்ணியிருக்கீங்க யாருக்குன்றத. மக்கள் அது அவங்களுக்கு புரியல, தெரியல. நிறைய அரசியல் இருக்கிறவங்களுக்கே அது புரியல. பட் அதை நீ ஆரம்பத்துலேருந்தே இன்றைக்கி எப்படி மக்கள் மேடை ஆரம்பித்து எல்லாரும் சேருங்க, பெண்களுக்காக குரல் கொடுப்போம்,
தமிழகத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம், மக்கள் நலன் முக்கியம்னு பேசுகிறவங்க வந்து முன்னாடி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். அப்போ இது தெரியாது, இந்த விமர்சனம் சர்ச்சைகள் வந்திருக்காது. நீங்கள் ஒதுங்கே இருந்தீங்க. ரஜினி சார் மட்டும் அரசியலுக்கு வந்தாங்க. அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் வேண்டாம், உடல்நிலை சரியில்லைன்ற உண்மையான ஒரு காரணத்தை சொல்லி விலகி போனாங்க. பட் அது ஓகே. இப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரஜினி சாருடைய இமேஜ் வந்து கொஞ்சம் மற்றவர்கள் பேசுவதற்கு ஒரு உதாரணமாக அமைஞ்சிருச்சு இந்த மக்கள் மேடை. ஓகே ஓகே. இது ஒரு பக்கம். மக்கள் இயக்கம்னு அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோடு தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் கட்சியாரங்க என்னை கூப்பிட்டாரு, நான் வரலைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சாருடைய ஃபேன்ஸை திருப்புறதுக்கு அவர் பக்கம் ஒரு பிளான் பண்ணுறேன். ஏன்னா 1 கோடிக்கு மேற்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா வேறு யாரும் போயிருக்க மாட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இங்கே தான் இருந்திருப்பாங்க. நிறைய உழைத்தார்கள், எனக்கு தெரியாது. பட் ஆரம்பிக்கலைங்க ஒரு வழியில் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. அவங்க விஜயுடைய கட்சியிலேயும் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. ஒருத்தர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மேடையில் ஒரு 15 நிமிஷம் பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. இப்போ லதா மேயர் ஒரு பேட்டி இப்போ சமயத்தில் கொடுக்கும்போது கூட அதில் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு ரஜினி ரசிகர், இப்போ உங்களுக்கு தேவையே இல்லாமல் இது எதுக்கு இப்போ நீங்கள் வர்றீங்க, நீங்கள் பாட்டு பேசாமல் இருங்க, ரஜினி சார் வரல, நாங்கள் இப்போ விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம் சொல்லணும்னு சொல்லி அவருடைய ரஜினி சார் 40 வருஷமாக இருக்குன்னு ஒரு கருத்தை போட்டிருக்காரு. வேறு இப்படி நிறைய பல கட்சியில் போயிட்டாங்க. ரஜினி சார் நீங்கள் எங்கே இருக்கணும் இருந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டார். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கல இல்லை. கண்டிப்பாக. இப்போ இந்த நேரத்தில் ரஜினி சாருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகும். மக்கள் மேடை ஆரம்பிச்சின் விளைவாக அண்ணாமலை மக்களை கரைஞ்சி பார்த்தா அங்கே பார்த்து ரஜினி சாரோட காம்பினேஷன் ஃபோட்டோலாம் போட்டு ரஜினியின் ஆதரவுடன் அண்ணாமலை அரசியல் கட்சி பிரவேசம் அப்படின்னு போட்டு அங்கே பிஜேபியிலேருந்து வர்றாங்க, ஆரம்பித்திருக்கிறேன். இப்படி ஒரு பக்கம் வந்து பேரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி சார் பேரை. இந்த பக்கம் மக்கள் மேடையில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா லாரன்ஸ் அரசியலுக்கு வருவார்னு நம்ம சொன்னோம், கட்சி ஆரம்பிக்கல. அவர் ஒரு சமூகத்தில் அக்கறை கொண்டவர், நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அரசியலுக்கு வரணும், டக்குன்னு வந்துடணும். நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான். அம்மாட்ட கேட்கணும்னு சொன்னீங்க, ஒரு நியாயம். பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சொல்லி செகண்ட் இன்டர்வியூ எது கொடுத்தாருன்னு தெரியல. தேவையில்லாமல் இப்போ அவருடைய இமேஜ் அவர் காலி பண்ணிட்டார். ஆமாம், ஒரு வாடகை வீடு, தெருநாயி, பிஸ்கட்டு, பிரியாணி, யாரை சொன்னாருங்கிற தெளிவாக நீங்கள் சொல்லிடணும். அப்போ தான் நீங்கள் அரசியல் வரதுக்கு சரியாக இருக்கும். மக்களை சொல்கிறீங்களா, இல்லை எதிர்கட்சிகளை சொல்கிறீங்களா, விஜய் அவர்களுடைய விமர்சனங்களை சொல்கிறீங்களா, நீங்கள் வரும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறவங்களை சொல்கிறீங்களா? நீங்கள் மொட்டையாக சொல்லும் போது தான் இப்போ மிகப்பெரிய ட்ரோல் ஆகிட்டார். அவருடைய இமேஜை அவர் காலி பண்ணிட்டார் லாரன்ஸ். ஓகே. இப்போவும் செகண்ட் அட்டம்ப்ட் சொல்லி திரும்பியும் நான் ஒரு மேடை போடுவேன், மக்களை கூப்பிடுவேன், ரசிகர்களை கூப்பிடுவேன், அம்மாவை கூப்பிடுவேன், அப்புறம் சொல்லுவேன்னா இது டோட்டலாக அவரோட அரசியல் பிரச்சனை மிகப்பெரிய கேள்விக்குரிய அமைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு அதே டவுட் தான் சார் இருக்கு. வரன்னு முடிவு எடுத்துட்டா நான் வரேன், நீங்க என்னை ஆதரிங்கன்னு சொல்றதுல வேலை முடிஞ்சுச்சு. அவங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றாங்கன்னா இப்போ 20 நாளாவா சார் உங்க அம்மாவை பார்க்காம இருக்கு? இல்லை, அவங்க தான் அரசியலுக்கு போன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பனா அரசியல இறங்கிட வேண்டியதானே? இறங்கணும். அவர் என்ன பல்ஸ் பார்க்குறாருன்னு தெரியல. அவர் ஒரு கேங்கை பண்ணிட்டு எனக்கு ஒரு கூட்டத்தை காமிக்கணும்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. இல்லைன்னா அரசியலுக்கு வர்றேன், நான் விஜய் அண்ணாவோட கட்சியில் சேர போகிறேன், ஏதோ ஒன்று, இல்லை மக்கள் மேடையில் சேர போகிறேன், அண்ணாமலை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிடலாம், இல்லை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இயக்கம், அது எதையுமே சொல்லாமல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மிஸ் பண்ணீங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் சுத்தமாக மிஸ் பண்ணி அப்புறம் கூட்டத்தை காமிச்சு என்னோட வேல்யூ இதை காமிக்கணும்னு பார்க்குறீங்களா என்னென்னு எனக்கு புரியல. ஆனாலும் அது வந்து சிரமம். இல்லை என்ன இன்னொரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோட நான் உள்ள நான் அரசியலுக்கு வருவேன், அப்போ தான் நான் அடுத்த கட்சிக்கு போவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அந்த வார்த்தை அவருக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் உருவாயிடுச்சு. ஓகே. பட் அது ஒரு பக்கம் ரஜினி சார் மேலே பெரிய அபிமானம் வச்சிருக்கனால இந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரு அரசியல் கட்சிக்குள்ள அரசியல் பிரவேசம் பண்ணுனா எந்த கட்சி அவரை வந்து கூப்பிட்டுக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. டிவி கேட்க எனக்கு வந்து ஒரு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுங்கிற தகவல் எனக்கு வந்திருக்கு. ஓகே. ஒரு அண்ணாமலைக்குள்ளே போகிறாரா, மக்கள் மேடைக்குள்ளே போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அடுத்து சொல்கிறேன்னு இருக்காருல்ல, சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த தெருநாய்ங்கிற மேட்டரை வந்து நீங்கள் வந்து மறுப்பு தெரிவித்து இது நோக்கி சொன்னேன் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் வந்து சொன்னால் தான் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளே வரவர். இதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் டிவிக்குள்ளே போனாங்கன்னா டிவிக்கே விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவர்கள். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு லாரன்ஸ் வந்து அவருடைய அரசியல் பிரவேசத்திற்கு வந்து அவரே கம்மா வச்சிருக்காரா முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு தெரியல. பார்ப்போம் அடுத்து என்ன சொல்ல போகிறதா பொறுத்து தான். ஓகே சார், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பார்க்குறேன், சின்னத்திரை நடிகைகள் இல்லை துணை நடிகர்கள் இவங்க எல்லாமே நான் அஃபீஷியலாக இந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுற மாதிரி எல்லாம் டிவிகேயில் போய் இணைஞ்சு அதை ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நடிகரும் அரசியலை கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருப்பாங்க. திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு, அது ஒரு ரீசன். வந்த 35 நாள்லேயே ஒரு 3 வருட ஆட்சியை வந்து பண்ணி காமிச்சிருக்காருங்கிறது அது ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்தாச்சு.
அவர்களுக்கு புரிய வருது. ம். அப்போ ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளும் அரசியலுக்குள்ளே போவோம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், நமக்கு ஒரு மாசு இருக்குது, மக்கள்கிட்ட காமிப்போம், ம். ஒரு எம்எல்ஏ நிற்கலாம், இல்லை வார்டு கவுன்சிலர் நிற்கலாம், ஏதோ ஒன்றில் நின்று மக்கள் நல பணி செய்யலாம்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதற்கு ஏற்ற கட்சியாக முன்னிருந்த டிஎம்கே அண்ணா டிஎம்கே பார்வையில் இருந்திருக்காது. ம். இது அரசியல்னா இவ்வளோ பெருசு வேண்டான்னு ஒதுங்கி இருந்தாங்க. ம். விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலை மக்கள்கிட்ட போய் சேர்த்தார் அவர். ஓகே. இதுதான் அரசியல், ரொம்ப 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 ஈஸி, அரசியல் நீங்கள் பேசுங்க கற்றுங்கன்னு சொன்னார். ம். ஓ, அரசியல் இவ்வளோதானா? இப்போ மக்களுடைய நம்ம ஒரு நன்மதிப்பை வாங்கினோம்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் ம். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாச்சு. அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் இருக்காங்க. ம். முன்னெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க, எம்எல்ஏ பார்த்தே பயப்படுவாங்க ம். பேசுறதுக்கு. ஆமா. அமைச்சர்கிட்டே சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருக்காங்க. ம். அவரும் இறங்கி பேசுகிறார். அதுதான் நீங்கள் ஓகே. மக்களோட மக்களாக ரொம்ப இணைந்து செயல்படுறாங்க அமைச்சர்கள். ஓகே. அதன் விளைவாக வரலான்னு ஒரு ஆசை. ஓகே. அதனால் பட் ஏதோ ஒரு இயக்கத்துக்குள்ளே போகணும், ஒரு கட்சிக்குள்ளே போகணும். டிவிக்கே சிறப்பாகன்னு பார்க்குறாங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்களே. ஸோ டிவிக்கு உள்ளே போகும்போது இவரெல்லாம் ஏமாத்துறாங்க. ஓகே. அதனால் இவரெல்லாம் போய் செயல்படலான்னு பார்க்க நல்ல விஷயம் தானே. ஓகே சார், அதை தொடர்ந்து ராஜ்மோகன் அவர்கள், நான் அமைச்சருக்கு தெரிஞ்சவன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான். எல்லா அமைச்சர்களுக்குமே தமிழக முதலமைச்சருடைய அன்பு கட்டளையாக தான். நம்ம கட்சி பெற சொல்லியோ, நம்மளுடைய இண்டிவிஜுவல் பெற சொல்லியோ, இந்த அரசு அலுவலகங்களில் போய் பேசுறது, செய்கிறது, வேலையை வாங்குறது, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறது விஷயங்களே கூடாதுன்ட்டு. அதுதான் எல்லா அமைச்சர்களுமே கடைப்பிடிக்கிறாங்க. அதில் ராஜ்மோகன் சார் வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். அதுதான் நிஜம், அதான் உண்மை, அப்படி தான் இருக்கணும். என் பேர் சொல்லி எவனை வந்தாலும் சேர்க்காதீங்க, உள்ளே விடாதீங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுட்டார்ல, இப்போ அவர் பேர் சொல்லுமே எவனும் போக முடியாது. போனால் மக்களும் நம்ப மாட்டாங்க, அரசு அதிகாரிகள் நம்ப மாட்டாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அமைச்சர் பேரை சொல்லி வருவேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்லேருந்து வர்றேன், எம்எல்ஏலேருந்து வர்றேனாலே எல்லா பேரும் அதிகாரிகளும் பயப்படுவாங்க. பட் இன்றைக்கி அந்த பயம் தேவையில்லை, நம்பாதீங்க, வெளில போக சொல்லிடுங்கன்ட்டாங்க. ஓகே. இது ஒரு சிறப்பான ஆட்சிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக பேசும் பொழுதும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சையில் போய் சிக்கியிருக்காரு மகேந்திரன். அவருக்கு ஏன் சார் இந்த வேண்டாத வேலை? இல்லை, அவர் பட் எதை நோக்கிய ஒரு விஷயத்த பேசினாருங்க. விளையாட்டு புள்ள மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டராக தான் இருக்கார். ஒரு மெச்சூரிட்டி மகேந்திரனா இல்லை. இன்னைக்கு மின்வெட்டு எவ்வளோ பெரிய பெரிய விஷயமா பேசப்பட்டுருக்கு. பெரிய ஒரு மக்கள் மத்தியில் கொந்தளிக்கிற விஷயமா இருக்குது. ராத்திரியில் 10 மணிக்கு கட் பண்ணிடுறாங்க, 2 மணிக்கு கட் பண்ணுறாங்க, 5 மணிக்கு கட் பண்ணுறாங்க. தூக்கம் இல்லை, குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க, வயதானவர்கள் கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ பிரச்சனையில் வந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்துகிட்டு 2 பேரும் சஸ்பென்ஷன் பெற்றிருக்காங்க. ஒரு பக்கம் ஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறான், ஒரு பக்கம் கரண்ட்டாக கட் பண்ணுறான், எது கட் பண்ண தெரியல, ஆஃபீஸருக்கு ஏடி கேட்டால் ஃபோன் நம்பர் இல்லை, எங்கே இருக்கான்னு தெரியலன்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் மத்தியில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈஸியாக வந்து முதலமைச்சரை போய் நேரடியாக மைக்கை பிடிச்சி கேட்டால் கரண்ட் வந்துருமான்னு கேட்டால் இது எப்படி தெனாவிட்டு தானே இது மகேந்திரனுக்கு தான். நீ எதனால் கட்டாக இருக்குது, என்ன காரணம், ஆட்சிக்கு எது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அந்த ஒரு ரீசனை நீ சொல்லியிருக்கணும். மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். நீ 2 நாள் கரண்ட் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருப்பிய, யூபிஎஸ் இல்லாமல் இன்வெர்டர் இல்லாமல் உட்கார வேண்டிய முடியாதுல்ல ஒன்றால். அப்போது நீங்கள் சாலிடாக சோலாரை வாங்கி வச்சுக்கோம்னா சோலார் 2 லட்ச ரூபா மினிமம் வரும். நீ வாங்கி தருவியா? அதுவும் உடனே வராது. இதில் ஏர்போர்ட்டில் சோலார் போட்டிருக்காங்க, இது வரணும். நானும் கொச்சின்லாம் போயிருக்கேன். கொச்சின் ஏர்போர்ட் ஃபுல்லாக சோலார் சிஸ்டம் தான், பிரமாதமாக இருக்கும். அப்படி நைட்டு, அதாவது நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ஏர்போர்ட் அப்படி ஃபாரின் மாதிரி இருக்கும். எல்லாம் ஓகே தான், ஒரு செட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த சோலாரை வாங்கி போடுங்க அப்படின்னா எத்தனை பேர் சோலார் வாங்கி போட முடியும்? நீ வாங்கி போடுவ, உன்னோட இன்னும் வசதியோட வாங்கி போடுவாங்க. அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை நீ பார்க்கலன்னா நீ அப்புறம் என்ன மனுஷத்தன்மை பேசுறது? அது ஸோ அவருடைய குறைகளை கேட்குறாங்க, அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, அரசுகிட்ட கேட்குறாங்க. நியாயமானது, அது ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. கேட்டு தான் ஆகணும். நீங்கள் அதுக்கு வழிமுறையில் பண்ணுவாங்க. பட் அதை போய் நீ எது கேட்குற? ஸோ கேட்டவொடனே கரண்ட் வந்துடுமா உனக்கு? 6 மாதம் வெயிட் பண்ண மாட்டேன், இதுக்கு முன்னாடி இல்லையா நீ அப்படின்னா? இது உண்மையிலேயே திமிரான ஒரு பேச்சு, மகேந்திரன் பேச்சு. பட் அப்புறம் மன்னிப்பு கேட்டார்னு வச்சுங்களேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு விஷயம் எவ்வளோ சீரியஸாக மக்கள் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையான ஒரு விஷயத்தை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ தென்னா விட்ட சிரிச்சுக்கிட்டே ஃபன்னு பேசுகிறேன், பன்னு பேசுகிறேன்னு அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு அழகாது. ரொம்ப தவறான ஒரு செயலை பண்ணார். பட் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதோட தூக்கி வச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் கொஞ்சம் பார்த்து பேசும்போது வந்து என்ன நாட்டில் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.